வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய நுழம்பு ஒழிப்பு மாதம் 25ஆம் தேதி முதல் வடமத்திய மாகாண சுகாதார சபை சாரதிகள் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிரியாவில் வன்முறைகள் காணப்படும் இடத்திலிருந்து மக்களை வெளியேற்ற இடம் அளிக்குமாறு ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக இந்தியா நாடாளுமன்றத்திலும் தமிழக சட்டமன்றத்திலும் எடுத்துரைக்கப் போவதாக அனைத்திந்திய போர்வர்ட் பிளாக் கட்சி அறிவித்துள்ளது. அனைத்திந்திய போர்வர்ட் பிளாக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தருண் முகர்ஜி, தேசிய செயற்குழு உறுப்பினர் தேவராஜன் ஆகியோருடன் இலங்கைக்கு விஜயம் செய்து நாடு திரும்பிய தமிழக சட்டமன்ற உறுப்பினர் PV கதிரவன் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கான தமது விஜயத்தின் போது இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து தமிழ் மக்களின் நலன்கள் குறித்து கலந்துரையாடியதாக அவர் BBC செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இடதுசாரி கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய போது தமிழ் மக்களுக்கு நியாயமான உரிமைகளும் நலன்களும் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருப்பதை உணர முடிந்ததாக PV கதிரவன் குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் உட்பட பல பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டதாக தெரிவித்துள்ள அவர் வவுனியாவில் உள்ள நலன்புரி நிலையங்களுக்கு சென்று மக்களை சந்திப்பதற்கான அனுமதி தமது குழுவுக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். இலங்கையின் வடபகுதியில் வீதிகள் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வந்தாலும் ஏனைய பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக காண முடியவில்லை என அனைத்திந்திய போர்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் BBC செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். பல இடங்களில் இன்னும் மின்சார இணைப்புகள் இல்லாத நிலையில் மக்கள் சிரமத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு வழங்கும் நிதி உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு முழுமையாக கிடைக்காத சூழல் வடபகுதியில் நிலவுவதாக தமிழக சட்டமன்ற உறுப்பினர் PV கதிரவன் மேலும் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை தேசிய டெங்கு ஒழிப்பு மாதமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணி கொழும்பில் இன்று கூடியபோது தேசிய டெங்கு ஒழிப்பு மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராயும் வகையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றுள்ளது. சுகாதார அமைச்சர் தலைமையில் டெங்கு ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணி கூடியதோடு 12 அமைச்சுக்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதனைத் தவிர டெங்கு ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுக்கும் அனைத்து அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொத்மலை ஹரங்கல ஊடான புதிய திஸ்பனை வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேசவாசிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 12 வருடங்கள் இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொத்மலை ஹரங்கல ஊடான புதிய திஸ்பனை வீதியினை பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர். மகாவலி திட்டத்தினால் காணிகளை இழந்தோர் இந்த பகுதிகளில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த வீதி புனரமைக்கப்படாதுள்ளமையினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன்படி இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து தருமாறு கோரி பிரதேசவாசிகள் இன்று முற்பகல் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஹரங்கல சந்தையில் ஒன்று கூடிய பிரதேசவாசிகள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வீதி மிகவும் சேதமடைந்துள்ளது. தேயிலை கொழுந்துகளை கொண்டு செல்வதற்கு பாரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. லொரிகளை செலுத்த முடியாதுள்ளது. தேயிலை கொழுந்துகளை உரிய நேரத்தில் விநியோகிக்க முடியவில்லை. இந்த வீதியை புனரமைத்து தருமாறு நாம் பல வருடங்களாக கோரிக்கைகளை விடுத்து வருகின்றோம். மாவட்ட செயலாளர் அலுவலகம், கொத்மலை பிரதேச சபை, மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, முதலமைச்சர் அலுவலகம் ஆகிய இடங்களில் கோரிக்கை விடுத்துள்ளோம். எனினும் இந்த பிரச்சினை தொடர்பில் எந்த ஒரு அதிகாரியும் உரிய பதிலை வழங்கவில்லை. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் இந்த வீதியூடாக பயணிக்கின்றது. தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபடுகின்றன. எனினும் அனைத்து பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
இந்த பிரச்சினை தொடர்பாக மத்திய மாகாண பெருந்தெருக்கள் அமைச்சர் பந்துல ஜஹலேகமவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த வீதி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது எனவும் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் பெருந்தெருக்கள் அமைச்சினால் நுவரெலியா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வீதி அபிவிருத்தி பணிகளில் இந்த வீதி உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடமத்திய மாகாண சுகாதார சேவை சாரதிகள் இன்று சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாகாண சபையின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகள் மற்றும் ஏனைய சுகாதார அலுவலகங்களின் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களின் சாரதிகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக அரசு சுகாதார சேவை சாரதிகள் சங்கத்தின் வடமத்திய மாகாண செயலாளர் KP தர்மபால தெரிவித்துள்ளார். வெற்றிடங்கள் காணப்படாத நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் புதிதாக 39 சாரதிகளை இணைத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சர் பெஷல ஜெயரத்னவிடம் வினவிய போது சுகாதார சேவை சாரதிகள் தமது தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து இதுவரை அறிவிக்கவில்லை என தெரிவித்தார். ஒப்பந்த அடிப்படையில் 39 சாரதிகளை புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எதனையும் மேற்கொள்ளவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த விளக்கமறியல் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு அருகில் சந்தேக நபர்கள் இருவர் பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை அபகரித்து செல்ல முயற்சித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்போது பிரதேசவாசிகள் சந்தேக நபர்களை மடக்கி பிடித்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன்போது மயக்கமுற்ற 2 சந்தேக நபர்களும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்று மாலை உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு, மூதூர் மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய பிரதேசங்களிலிருந்து வெடிபொருட்கள் சிலவற்றை பாதுகாப்பு தரப்பினர் மீட்டுள்ளனர். T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 1016 ரவைகள் முல்லைத்தீவு செல்வபுரம் பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி ரவைகளை குறித்த பகுதியில் வைத்திருந்த சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை மூதூரில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றிலிருந்து 60 மில்லிமீட்டர் ரக மோட்டார் ஷெல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் நிலையத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இதனை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அக்கரைப்பற்றில் தனியாருக்கு சொந்தமான காணியில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் வயல் ஒன்றின் கால்வாயில் இருந்து கண்டெடுத்த கைக்குண்டை காணியில் விட்டு சென்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அக்கரைப்பற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் விலத்கமவில் விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த யானை தந்தம் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தந்தம் சுமார் 2.5 அடி நீளமானது என பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். யானை தந்தத்தை கொள்வனவு செய்யும் முறையில் குறித்த இடத்திற்கு சென்ற சிலாபம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இதனை கைப்பற்றியுள்ளனர். இந்த தந்தத்தை 24 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தந்தம் வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். புத்தளம் சாலியவெவ பிரதேசத்தில் தொல்பொருள் என சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை துகள்களுடன் 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாகனங்கள் சோதனைக்குட்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் முச்சக்கர வண்டியொன்றிலிருந்து தொல்பொருள் என சந்தேகிக்கப்படும் இந்த துகள்கள் கைப்பற்றப்பட்டதாக சாலியவெவ போலீசார் தெரிவித்தனர். இதன்போது தொல்பொருள் என சந்தேகிக்கப்படும் 796 வெள்ளித் துண்டுகளும் 900 கிராம் எடையுடைய தங்கத் துண்டுகள் 3ஐயும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டி சாரதியையும் மேலும் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். டாலரின் மீது தங்கியிருக்கும் எந்தவொரு நாட்டினாலும் காலனித்துவத்துக்கு எதிராக செயற்பட முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார்.
பதுளையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். சர்வதேச அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு தனி ஈழமொன்றை அமைக்கப் போவதாக ரா சம்பந்தன் கூறி வருகின்றார். கிழக்கு தீமோர் உருவாக்கப்பட்டதைப் போன்று இலங்கையில் தனி ஈழத்தை உருவாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து இந்தியா செயற்படும் என கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் தனி ஈழத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையையும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரையும் பயன்படுத்துகின்றனர். அமெரிக்காவின் டாலரும் தனி ஈழ கோரிக்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் எந்த ஒரு நாட்டிற்கும் ஏகாதிபத்தியவாதத்திற்கு கீழ்ப்படிந்து செயற்பட முடியாது. கொழும்பு அவிசாவளி வீதியின் ஒருகுடவத்த பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒருகுடவத்த மேம்பாலம் அருகேயுள்ள வீடொன்றின் மேல்மாடியில் வீட்டுரிமையாளருடன் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த 39 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இனம் தெரியாத சந்தேக நபர் குறித்த நபரின் கழுத்தை வெட்டி மேல்மாடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள் தொடரும்.